அது யூட்ரஸே எடுத்துடணும்னாங்க. இவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறதா இருந்தா ஓவரிஸ் விட்டுட்டு எடுக்கலாம்னாங்க 2-3 டாக்டர். அது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்னோட யூட்ரஸ் எடுக்கக்கூடாது, ஆனா அந்த பெயின் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இருந்த டயத்துல தான் இப்ப இங்க பாத பூசா பண்ணிட்டு இருக்கோம், பர்மா பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் இங்க அவங்களுக்கு கவுன்சிலிங்லயே ஃபுல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், அவங்க லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாவே மாத்துறோம். மூளைக்கா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரீங்க, அது மிகப்பெரிய ஒரு வணக்கம், நன்றி நான் சொல்லியதான் ஆகும். நம்ம நிகழ்ச்சியில எப்பவுமே சொல்றதா, நம்ம நிகழ்ச்சியோட பலனே நம்ம சந்திக்கிற கெஸ்ட் தான். அந்த வித இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாய் அக்குபஞ்சர் கிளினிக் சென்டரோட ஸ்தாபகர் டாக்டர் பத்மாரசி மேடம் தான். இது அவங்களோட மருத்துவத்தை சம்பந்தமா கேட்க போறது இல்ல, எப்படி அவங்க ஒரு வீட்டு அம்மா இருந்தவங்க இன்னைக்கு எப்படி ஒரு டாக்டர் அம்மா ஆனாங்க அப்படின்றத நம்ம மெயினா கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம். வணக்கம் மேடம். வணக்கம், வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். ஆமா மேடம், நீங்களும் நல்லா இருக்கீங்க, பல பேரையும் நல்லா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம் உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் நாங்க நிறைய பார்த்திருக்கோம், பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த நீங்க எப்படி ஒரு டாக்டரா மாறுனீங்க, அதை பத்தி கொஞ்சம். ஆக்சுவலா என்னோட ஹெல்த் சரியில்லாதனால தான் அது மாதிரி மாறினேன். டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். எனக்கு அப்போ யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருந்தது. அது யூட்ரஸே எடுத்துடணும்னாங்க. இவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறதா இருந்தா ஓவரிஸ் விட்டுட்டு எடுக்கலாம்னாங்க 2-3 டாக்டர். அது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்னோட யூட்ரஸ் எடுக்கக்கூடாது, ஆனா அந்த பெயின் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இருந்த டயத்துல தான் இந்த அக்குபஞ்சர் 1 டே கிளாஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. சும்மா சார் தான் போய் பார்த்துட்டு வந்தாரு. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்லை இது என்னால போக முடியாது, சண்டே நீ போனாங்க. அப்ப நான் மேக்ஸ் நியூயார்க்ல இப்ப மேக்ஸ் இந்தியா, அப்ப மேக்ஸ் நியூயார்க்கா இருந்தது. ஸோ அப்ப நான் சொல்றேன், சண்டே ஒரு நாள் தான் நான் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், என்னால அதெல்லாம் முடியாதுன்றேன். சார் சொன்ன ஒரே வேர்டு இந்த கிளாஸ் எல்லாம் போகும்போது உனக்கு அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க, உன்னோட யூட்ரஸ் ப்ராப்ளம் சரியாயிடும், அதுக்காக வேண்டிதான் போனேன். அப்ப கூட எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணா போறேன், நான் கிளாஸ் எல்லாம் போல, நான் மேக்ஸ்ல நல்லா போயிட்டு இருக்கு, நான் போலன்னு தான் நான் அடம் பிடிச்சி அந்த ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு இழுத்துட்டு போற மாதிரி தான் சார் என்ன ஃபர்ஸ்ட் டே கூப்பிட்டு போனாரு. அவரோட நேம்லயே தான் நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணேன். அடுத்த வாரம் தான் அதை மாத்தணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேலயே ஆர்கன்ஸ்னா என்ன, எப்படி உள்ள வேலை செய்யுது, ஒரு லங்கை பத்தி தான் முதல்ல பேசினாங்க, லங் லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததா. அப்போ அடுத்து இந்த கிளாஸ் எல்லாம் போனேன். இதுல எவ்வளவு வரைக்கும் போக முடியுமோ போலன்னு அதுலயே போயிட்டு எம்டி. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் 1 டே 2 டேஸ் கிளாஸ் செமினார் நடக்குது அதெல்லாம் போய் அட்டன் பண்ணுவேன். ஸோ இந்த மெயின் டைம் என்னோட யூட்ரஸ் ப்ராப்ளமும் சரியாச்சு. இப்போ என் யூட்ரஸ் எடுக்காத அதை பத்திரமா வச்சிருக்கேன்னா அதுக்கு அக்குபஞ்சர் தான் நான் நன்றி சொல்லணும். முதல்ல சாருக்கு நான் நன்றி சொல்லணும். இப்போ அந்த பெயின்லாம் நான் விவரிக்கவே முடியாது. அவ்வளோ வழியில எல்லாம் நான் துடிச்சிருக்கேன். 2-3 தடவை யூட்ரஸ் எடுத்துடலான்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையில யாராவது உட்காந்தாங்கன்னா முன்னாடி ஈஸியா நான் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன். ஈஸியா அதை எப்படி பண்றது, எப்படி நம்ம யூட்ரஸ் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு தியேட்டருக்கு போறோம், படம் பிடிச்சிருந்தா படம் அடுத்த படம் பார்க்கலாம் தான் நினைப்பாங்க. நீங்க அந்த தியேட்டரே வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு டாக்டர் ஆகணும்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பட் அதுக்கு நீங்க எவ்வளவு மெனக்கெட்டிங் பண்ணுங்க, ஏன்னா ஒரு இஷ்யூ வந்தனாலதான். கண்டிப்பா. ஆக்சுவலா எனக்கு என்னோட ஃபேமிலி ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. பசங்களெல்லாம் சார் பாத்துக்கிறதுனால ஒவ்வொரு சாட்டர்டே என்னால கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடிஞ்சது. எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நான் அந்த பேசிக் அப்ப பண்ணும்போதே பேஷண்ட் எல்லாம் பார்க்க போயிடுவேன். எல்லாருமே சொல்லுவாங்க, எப்படி நீங்க போய் நிடில் போடுறீங்க, அப்பதான் நான் கத்து கொடுக்குறாங்க. ஆனாலும் எனக்கு ஒருத்திக்கு தான் 55 பேர் இந்த கிளாஸ்ல. எனக்கு தான் அப்பவே கிளாஸ் போகும்போதே எனக்கு பேஷண்ட் கிடைச்சி வீட்டுக்கு போய் ஹோம் விசிட் போய் அவங்களுக்கு சரி பண்ற அளவுக்கு எனக்கு கிடைச்சது அப்பதான். சூப்பர் மேடம். ஏன்னா ஒரு ஃபேமிலி இல்லாம எந்த ஒரு விஷயமும் கை கூடாதுன்னு. இப்ப இன்னொரு விஷயம் நான் பார்த்த சமீபத்துல எப்பயுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியா பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆகட்டும், ஒரு விஷயத்தை அட்மிட் பண்றது லேடிஸ் தான் ரொம்ப சக்சஸா இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு கிளினிக்னு ஒண்ணு ஆரம்பிச்சா வெறும் பேஷண்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல அதிகமா வந்திருக்க மாட்டாங்க. அந்த பொறுமையை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி ஒரு கான்பிடன்ஸ் வந்தது, என்னால இந்த கிளினிக் நல்லபடியா கொண்டு போக முடியும், அந்த எண்ணம் எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்னோட டெடிகேஷனோட நான் பாக்குறேன், வர ஒரு பேஷண்ட் இருந்தா கூட அவங்களுக்கு அவ்வளவு நேரம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். ஸோ அந்த கொடுக்கும்போது எனக்கு தெரியுது நாளுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு தெரியும். போன்லயே நிறைய இந்த கொரோனா டயத்துல எல்லாம் நான் அப்பதான் இந்த வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் கவுன்சிலிங் போன்ல கொடுத்துட்டே இருக்கேன், அவங்களுக்கு தைரியம் கொடுப்பேன். பயப்படாதீங்க, மிளகு எடுத்துக்கோங்க, காலையில கிராம்பு எடுத்துக்கோங்க, இந்த ரசம் அப்படின்னு நான் திரும்ப எனக்கு அந்த ஹெல்த் இதை பத்தி பேசுறதே எனக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா அதுலதான் எனக்கு நாட்டம் அதிகமாகிற மாதிரி நாளுக்கு நாள் வந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ப ரொம்ப பொறுமைதான், நிறைய ஹோம் விசிட் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ கிளினிக் வைக்கிறதுக்கு நிறைய எனக்கும் தடைகள்லாம் இருந்தது. இப்ப வச்சு அதெல்லாம் அந்த அளவுக்கு போகாது,
மக்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி இப்படி நிறைய எதிர்ப்புலாம் வந்து அதையும் தாண்டி வச்சுட்டு நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கு. மேடம் நீங்க சூப்பர் மேடம். ஏன்னா இந்த ஒன் டேல ஆரம்பிச்சேன்றீங்க. இப்போ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு அக்குபஞ்சரா இருந்திருக்கீங்க. இப்போ எந்த விஷயம் நீங்க அப்கிரேட் பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து இங்க வந்து பாத பூசா பண்ணிட்டு இருக்கோம், பர்மா பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்துட்டு இங்க அவங்களுக்கு கவுன்சிலிங்லயே வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், அவங்க லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாவே மாத்துறோம். ஏதோ சாப்பிட்டு ஏதோ அந்த அவங்களுக்கு தெரியாது சிலதெல்லாம் வந்து காலையில 9 மணிக்கு தான் ப்ரஷ் பண்ற லேடிஸ் தான் நான் பார்த்திருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரையும் அனுப்பிட்டு அப்பதான் ப்ரஷ் பண்ணிட்டு 11 மணிக்கு ஏதாவது சாப்பிடுவாங்க மிச்சம் மீதி எல்லாம். அவ்வளவுதான் மத்தியானம் சாப்பாடு 4 மணி ஆகும், நைட் சாப்பாடு 11 மணி. இது அப்படியே ராங். ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து காலையில குழந்தைங்க போகும்போதே நீங்களும் சாப்பிட்டுருங்க, 8 மணிக்கு குழந்தைக்கு ஊட்டும் போதே இல்ல குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பிட்டுருங்க. லைஃப் ஸ்டைல் மாறும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு குறையுது. ஏன்னா சாப்பாடு தான் மெயின், நமக்கு உணவே பிரம்மம்னு சொல்றோம். ஸோ அந்த சாப்பாடு எடுக்கிறது வந்து ஒரு டிசிப்ளினா இருக்கணும். அந்த பசிக்கிற டயத்துக்கு சாப்பிடணும், பசிச்சாதான் நம்ம சாப்பிடணும். பசி நல்லா வரும் 8:30 மணிக்கு, அப்ப சாப்பிட மாட்டோம். ஏன்னா நமக்கு வேலை, ஏன்னா நமக்கு இதை விட தாண்டி அதெல்லாம் தான் முக்கியமா தெரியுது. ஸோ அதெல்லாம் கிடையாது. நம்மளோட ஹெல்த் முக்கியம்னு நினைச்சேன்னா முதல்ல பசியை உணர்ந்து நம்ம சாப்பிடணும். பசித்து புசின்னு அதுக்குதான் சொல்லியிருக்கான். ஸோ அது மெயினா ஃபாலோ பண்ண அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது புரியுது. மெயினா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், இப்ப நிறைய பேர் வந்து அவங்க வேலையில குறிப்பா இருந்தவங்க, ஆனா அவங்களை சுத்தி பல பேர் வீட்டுல உள்ளவங்கள போன் பார்க்க ஆரம்பிச்சு அவங்களும் போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலா ஆகலாம் அப்படின்றவங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்கள வந்து அந்த போனுக்காக வந்து மணிக்கணக்கா 3 மணி நேரம் 4 மணி நேரம் செலவு பண்றத இந்த போன் பார்த்துட்டு அதுல இருந்து என்ன ஏர்னிங் பண்ணலாம், நம்ம அதுல இருந்து முதல்ல ஹெல்த் எப்படி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அந்த வீட்டோட குடும்ப தலைவி அவங்கதான் மெயினுங்க. அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தாதான் மத்தவங்க எல்லாரையும் பார்த்துக்க முடியும். இப்ப எப்படி ஆகுதுன்னா அவங்க எல்லாரையும் பார்த்துப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு அந்த மெனோபாஸ் டைப்ல வந்து நிறைய லேடிஸ் இங்க வந்து பாவம் அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. யாருமே என்ன பார்த்துக்கல, என் பசங்க பார்த்துக்கல, என்னன்னு கூட என்ன கேட்க. ஏன்னா அவங்க அப்படியே பழகிட்டாங்க. அவங்க காலையில இருந்தா பம்பரமா சுத்தி எல்லாருக்கும் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது உட்காந்து கேட்கலாம், உணவு ஜுரமா வயிற்று வெளியா அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலா அது போயிடுது. அப்படி இல்லை, அவங்களுக்கும் கேர் எடுக்கணும். மெயினா வந்து மத்தவங்க எடுக்கிறாங்க, நம்ம மேல நம்ம கேர் எடுக்கணும். லேடிஸ்க்கு நான் அதை தான் சொல்றேன். உங்களுக்கு முடியும் போது எல்லாம் செஞ்சுட்டு செய்யலேன்னு நீங்க அந்த அதிருப்தியா போகாதீங்க. உங்களுக்கு எல்லாரோட செய்யும்போது இது என் டைம், நான் சாப்பிட்ற டைம் 8:30 மணி, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. நான் எப்படி அப்ப சாப்பிடுறது? அவர் போன பிறகு அவர் போறதே 9 மணி, அப்ப எப்ப சாப்பிடுவோம்? 11 மணி. உங்களுக்கு உண்டான டயத்தை நீங்க தான் எடுக்கணும். மணிக்கணக்கா இதெல்லாம் பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ண அதுல இருந்து அந்த டயத்தை எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்துறது, அவங்களுக்கு தான் அந்த அவேர்னஸ் இருக்கணும். அது விஷயமா ஏதாவது வந்துட்டு ஐடியாஸ் கேட்டாலும் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 2-3 பேர் டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இப்ப ஏர்ன் பண்றாங்க. அவங்க எல்லாமே சும்மா தான் வீட்டுல உட்காந்து இருந்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி. ஏன்னா சும்மா இருந்தவங்க தான் இப்ப எல்லாரும் செம்மையாயிருக்காங்க. மேடம் இப்போ நீங்க வந்து இனிஷியலே சொன்னீங்க, நீங்க வந்து இந்த அக்குபஞ்சர் ப்ரொஃபஷன் ஆரம்பிச்சதுக்கு அவருதான் சொன்னீங்க. அவரு யாருன்றத கொஞ்சம் சொல்லுங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரு சினி ஃபீல்ட் சேர்ந்தவர் தான். ஆக்சுவலா அவர் போய் கத்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. அவருக்கு வந்து இப்போ பிசினஸ் ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே என்னால போக முடியாது, நீ தான் போகணும்னாரு. இப்ப வரைக்கும் அடிக்கடி சொல்லுவாரு, நான் போயிருந்தா பாதிலே விட்டுருப்பேன், 55 பேர்ல நீங்க 2-3 பேர் தான் இது, அது மாதிரி நானும் போயிட்டு இருப்பேன், நீ போனதுனாலதான் இவ்வளவு கரெக்டா அதை வந்து அதுக்கு டயத்தை இது பண்ணி நைட்லாம் உட்காந்து படிச்சு. நான் இந்த எக்ஸாம் எழுத போறேன்ல, திருப்பூர் கான்வெகேஷன் போனப்ப, காஞ்சிபுரம் எக்ஸாம் எழுத போனப்பெல்லாம் எங்க வெட்டிங் டே அன்னைக்கு தான் எக்ஸாம் வந்தது, எம்டி எக்ஸாம். அப்பெல்லாம் சார் தான் இருக்கிற எல்லாம் விட்டுட்டு கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து நான் அவருக்கு தேங்க்ஸ் நிறைய சொல்லுவேன். மேடம் வந்து பியூர் ட்ரெடிஷ்னல் ஒய்ஃபா இருக்காங்க. சார் பேரை சொல்ல மாட்டாங்க, ஆனா சார் பேர் எனக்கு தெரியும். அவர் பேர் வந்து அரசு சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. அவர் சீரியல்ஸ்ல வந்து ஜெமினின்னு தான் தெரியும் பேர் வைப்பாங்க பாருங்க. அவங்க டைரக்டா சொல்லாம படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, வெங்கடேஷ்ன்ற பேர் வந்து ஏழுமலையான் மனைக்கு போனா ஒரு பேர் தெரியுங்கிற மாதிரி அவங்க சொல்ல வச்சிருக்காங்க. மேடம் உண்மையிலேயே வந்து ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட்ன்றது வந்து என்னதான் ஃபேமிலியில 1008 பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு அந்நியங்கள் இருந்தாலும், ஒரு ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஒரு ஹஸ்பண்ட் வந்து உண்மையிலேயே வந்து ரியல் ஹஸ்பண்ட் தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் உங்களை வந்து இண்டிபெண்டா ஆக்கிறதுக்கு பல முயற்சி பண்ணி அவருடைய இண்டிபெண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து பல லைஃபை கொடுத்துருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதியா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்லுவேன்னு, எப்பயும் ஹெல்த்தை பத்தி தான் பேசுவேன். உங்க ஹெல்த் வந்து உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் நான் சொல்லுவேன். மெயினா இப்போ எனக்கு ஒண்ணு ஹெல்த் இஷ்யூன்னா இப்ப நான் தான் அது கஷ்டப்படுவேன். இப்ப ஒண்ணும் இல்ல, எனக்கு தலைவலின்னு வச்சுக்கோங்க, நீங்க மாத்திரை போட்டா எனக்கு சரியாகுமா? அந்த வலியை நான் தான் பண்ண. அப்போ அந்த வலி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணும். ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம ஹெல்த் வந்துட்டு வந்த பிறகுதான், எல்லாருமே வந்த பிறகு பாத்துக்கலாம், அது கிடையாது. முன்கூட்டியே வந்து
ஹெல்த்துக்கு உண்டா என்னோட ஹெல்த்துக்காக நான் என்ன பண்றேன்னு நான் யோசிக்கணும். யோசிச்சு ஓரளவுக்கு நம்ம ஹெல்த் நம்ம பாத்துக்கிட்டே வந்தாதான் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் இங்க வரவங்களுக்கே சொல்லலாம் 2-3 சிட்டிங்க்கு மேல வர வேணாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போன் பண்ணி உங்களுக்கே என்ன பண்ணுது, இது நீங்க அவாய்ட் பண்ணா என்ன நடக்குது, இது சாப்பிட்டா என்ன நடக்குது, எது ஒத்துக்குது ஒத்துக்கலன்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். இது சாப்பிட்டா ஒத்துக்கலன்றாங்களே, அது சாப்பிடாதீங்க இருக்குதுங்க. ஆனாலும் நான் சாப்பிட்டா ஒத்துக்கலைனாலும் அதையே சாப்பிடுவேன், நான் கஷ்டப்படுவேன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. உங்க உடம்பு நீங்க காப்பாத்தணும்னா வேற யார் காப்பாற்ற முடியும்? நம்ம நின்று கூட நின்று வழிகாட்ட தான் முடியுன்றத சொல்றாங்க. மேடம் ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான ஒரு பதிவு. நேரங்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு வீட்டை வந்து எப்படி ஒரு டாக்டரா ஆனாங்கன்றது மெயின் நோக்கத்துலதான் இந்த வீடியோ வந்து நாங்க பதிவு பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து ஒரு எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல் ஆகலாம். எல்லாருமே வயசு ஒரு பேரமே கிடையாது. யாரும் அவங்க லைஃப் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும், கண்டிப்பா நமக்குன்னு ஒரு சப்போர்ட் பண்ண ஆள் வருவாங்க. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னா யோசிக்காதீங்க. கண்டிப்பா அந்தந்த டைம் இறைவன் யாராச்சும் உங்களுக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க. எப்படி வந்து நம்ம பத்மா மேடம்க்கு ஜெமினி சார் இறைவன் அனுப்பிச்சாரோ அதே மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் யாரும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஞாபகமா மூணாய்க்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.